சதயம் சங்கர்னு தப்பாக சொல்லிட்டாரு. எல்லாம் சாத்தியம், நான் உங்கள் சாத்தியம் சங்கர். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட சொந்தங்கள் வந்து நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. 6ஆம் பாவத்தை பற்றி பேசுனாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தையை பற்றி பேசுனாங்க. எல்லாரும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசுனாங்க. அதுக்கப்புறம் நம்ம வடலூர் நம்ம துரை ஐயா பேசினார். பொன்னையா சுவாமிகள் அற்புதமான ஒரு கருத்துரை கொடுத்தாரு. அப்புறம் நம்ம முகுந்தன், நம்ம அருமை நண்பர் முகுந்தன் முரளி அருமையான கருத்துக்கள் கொடுத்தாரு. ஸோ இப்போ நம்ம வந்து ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறோன்ட்டு படிக்கிறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு புது பாயிண்ட்ஸ், ஒரு ஜாதகத்தோட வெயிட்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பல குருமார்கிட்ட பக்கமாக படிக்கிறாங்க, நிறைய யூடியூப்பை பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் பலனே வராமல் குழம்பி போய் உக்காந்துக்கிறாங்க. நான் என்ன சொன்னால், ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய். ஒரு குருமார்கிட்ட படிக்கணும், அந்த குருநாதர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு அடிப்படையை அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த அடிப்படையை வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 30 முறை தொடர்ந்து அதுக்குள்ளே ஜீவனம் பண்ணணும். ஜீவனம் பண்ணால் உங்களுக்குள் ஜோதிடம் சுரக்கும். இது 100% உண்மை. நீங்கள் தொடர்ந்து அடிப்படையை எதுவுமே திரும்ப அசைவு கொடுக்காம, அதாவது சிந்தனையில் வைக்காமல், நான் அந்த யூடியூப்பை பார்த்தேன், இந்த யூடியூப் பார்த்தேன், இங்கே டிப்ளமோ முடித்தேன், அடுத்து பிஹெச்டி இன்னொருத்தர்கிட்ட படித்தேன் அப்படின்னா ஜோதிடம் உங்களுக்குள்ளே சுரக்காது. சுரக்காமலே கீழே இறங்கிடும். அப்போ ஜோதிட பலன் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு தனித்துவமான ஒரு தனித்துவமான அங்கம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஜோதிடத்தில் அசைவு பண்ணணும். எப்படி வந்து ஒரு பாடகர் இருக்காருன்னா அவர் சப்த ஸ்வரங்களை வந்து வாய்ப்பாடை அசைச்சிட்டே இருப்பார். எதுக்குன்னா வாய்ஸ் சித்தி ஆகுது. அப்போ ஒரு ஜோதிடனா அவனுக்கு வாக்கு சித்தி ஆகுனா தொடர்ந்து சப்த ஸ்வரங்களாக இருக்கிற சப்த கிரகங்களை அசைவு பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவனுக்கு வாக்கு சித்தி ஆகும். ஆனால் நம்மளில் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஏற்கனவே இருக்கிற நம்ம ரிஷிமார்களும் முனிவர்களும் பராசரர் முதற்கொண்டு எல்லாம் இருக்காங்க. இப்போ நவீனமாக வந்திருக்கிற முனிவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சிண்டரஸ் ஐயா இருக்கார், முகுந்தன் முரளி இருக்கார், இன்னும் எண்ணற்ற கோவில்பட்டி தங்கபாண்டி ஐயா வருவார். இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி முனிவர்களும் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து முன்னாடி ரிஷிமார்கள் என்ன கொடுத்தாங்களோ அதை தொகுத்து தான் அடுத்தடுத்து அவங்க கட்டத்துக்கு போயிருக்காங்க. அப்போ என்னென்னா அவங்க எல்லாமே வந்து தொடர்ந்து ஜோதிடத்தில் ஒரு அசைவு, அதாவது கிரகங்களை தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதோட சிந்தனையிலே இருந்ததுனால ஜோதிட சிரத்துக்கள் அவங்களுக்குள்ளே வந்து பலன் எடுக்கிறதுக்கும் சரி மற்ற விஷயங்களுக்கும் எளிமையாக வருது. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் நான் என்ன பார்க்குறேன்னா, ராசி மண்டலம் அப்படின்றத 12 பாவங்களுமே சமன்னு சொல்கிறேன். 27 நட்சத்திரங்களும் சமன்னு சொல்கிறேன். 7 கிரகங்கள் 2 சாயா கிரகங்கள் 9மே சமன்னு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களும் சமன்னு சொல்கிறேன். 27 நாம யோகங்களும் சமம், 11 கரணங்களும் சமம் தான். எல்லாருமே சமம் தான். நம்ம முனிவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்றத வந்து அவங்களுடைய ஆக்ஞியம், அதாவது என்ன சொல்கிறது, 7 சக்கராஸ் இருக்கிறதுல ஒரு சக்கரமாக அவங்க ட்ரை பண்ணி 18 சித்தர்களாக வந்து உருமாறி அகத்திரால் நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணாங்க. அது ஜோதிட கலையும் ஒன்றுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி அவங்க ஞான திருஷ்டியில் இந்த ராசி மண்டலத்தை பகுத்தாங்க. அவங்களா 27 நட்சத்திரத்தை ஒரு பாவத்துக்கும் 3 நட்சத்திரமாக உடைச்சி கரெக்டாக பண்ணி பார்வையிட்டு பண்ணாங்க. ஸோ அந்த பார்மெட் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, முனிவர்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இந்த ராசி மண்டலமே தேவையில்ல, அப்படியே பலன் சொல்லுவாங்க. நம்மளை மாதிரி சராசரி சாதாரண மனிதர்கள் எளிமையாக பலன் எடுக்கணுன்றதுக்காக 3ஆம் பாவம், 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம், இதில் இந்த கிரகம் உயர்ந்தது, இது சாய்ந்தது, இது உச்சம், இது பகை, இது நீச்சனம் வச்சாங்க. இதான் வந்து யதார்த்தமான உண்மை. புரியுதுங்களா? அதுக்காக நீங்கள் தொடர்ந்து வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு அடிப்படையை படிக்கிறீங்கன்னா அந்த அடிப்படையை சார்ந்து உங்கள் புரிதலுக்கு, உங்கள் ஞானத்துக்கு, உங்கள் அறிவுக்கு எது எட்டுதோ அதை சார்ந்து இன்னொரு குருமார் சொல்கிறான்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பலன் வரும். உங்களுக்கே உங்கள் உடல் ஒவ்வாத மாதிரி உங்களுக்கு ஒம்பலை, நீங்கள் பராசரர் போயிட்டுருக்கீங்க, எதிர் தரப்பில் திரிசூன்யம் ஒருத்தர் எடுக்கிறான்னு வச்சுங்க, ஐயா தனிகாசன் ஐயா மன்னிச்சிருங்க, இவ்வளோ குறை சொல்ல, திரிசூன்யம்னா என்னன்னே தெரியல, நமக்கு அது செட் ஆகலை, உடனே அதை போய் படிக்கக்கூடாது. அதை படிச்சுட்டு ஒரு நண்பர் டிஎன்ஏ எடுப்பார், பிரபலமாக எடுத்துகிட்டு இருக்கார் டிஎன்ஏ, ஆனால் இன்னும் பலன் சொல்ல, அது வேறு விஷயம். டிஎன்ஏ கர்மான்னு சொல்லிவிடுவார். அந்த டிஎன்ஏ எடுத்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து பாரம்பரியம் தான் தெரியும், இல்லை வேறு ஏதாவது பாவத்தில் பாவம் வேறு ஏதோ ஒரு ஆதிபத்தியத்தை வச்சு சொல்லுவீங்க. அப்படி இருக்கிற நிலைமையில்
டிஎன்ஏ படிச்சிட்டிங்கன்னா இது அது ரெண்டு எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிங்க, ரெண்டுக்குமே கண்டிப்பாக பலன் வருமானா கண்டிப்பாக வராது. ஸோ நம்ம சொந்தங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒன்று ஒழுங்காக படிங்க. நீங்கள் எந்த குருமார்கிட்ட வேணாலும் படிங்க, தப்பு இல்லை. ஒரு அடிப்படையை ஒழுங்காக படிங்க. அந்த குருமாரர் என்ன வழி சொல்கிறாரோ அந்த வழியை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து அந்த அடிப்படை விஷயங்களை, ராசிகாரத்துவம், கிரகாரத்துவம், பாவகாரத்துவம், சரமா, ஸ்திரமா, உபயமா, மாரகாதிபதி, பாதகாதிபதி, அவயோகி, யோகின்னு நீங்கள் அதில் அசைவு போட்டே இருங்க. நீங்கள் தொடர்ந்து அசைவு பண்ணால் இன்னொரு யூடியூப் பார்த்து அசைவுப்படக்கூடாது. நீங்கள் உங்களுக்குள்ள அசைவுப்பட்டு இருந்தால் உங்களுக்குள் ஜோதிடம் சுரக்கும்ன்றது 100% நான் தெய்வ அனுகிரகத்தோட இதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பேசிகிட்டு இருக்கேன். நானும் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் படிக்காமலே 12 வயசில் பலன் சொல்லியிருக்கேன். 400 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு பணக்காரனாக இருப்பான்னு சொல்லியிருக்கேன். எப்படின்னா அன்றைய தெய்வ வாக்கு இறைவன் வந்து நமக்கு அந்த, அதாவது என்னென்னா, சின்ன வயசில் ஒரு கர்மா நம்மளோட தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் அந்த கர்மாவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இறைய அருள் இருந்தால் கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க ஜோதிடத்துக்கும் இறை ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நம்ம நண்பர்களே சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் உண்மையாகவே இறை மார்க்கமாக ஆன்மீகத்திலிருந்து பிறந்த ஒரு அற்புதமான கலை தான் ஜோதிடம். ஆன்மீகத்திலிருந்து 18 சித்தர்களால் அதை வந்து எப்படி உங்களுக்கு மருத்துவத்துக்கு ஒரு துறை ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்க, ஒவ்வொரு துறைக்கும் ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்க. அதில் இந்த ஜோதிட கலைக்கும் ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்க, கட்டிட கலைக்கும் ஆராய்ச்சி பண்ணாங்க. நம்ம ஊர் புத்தகம் ஜெர்மனில் இருக்குது. ஸோ இப்போ வானுயர்ந்த கட்டிடங்கள்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியாவில் இருக்க சித்தர்கள் உருவாக்கப்பட்ட அந்த ஐடியாவில் இருந்து தான் அவங்க பொருளியல் அதை ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் இருந்தது அவனே சொல்லி பத்திரப்படுத்தி வச்சுருக்கான். அதனால் நம்மளுடைய ஞானிகள் எல்லாமே எதையும் தப்பாக சொல்லலை, மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லிட்டு போன விஷயங்களை ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்ந்து எடுத்து ஆய்வு பண்ணலை. எல்லாரும் இவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், இவன் குரு 5ல் இருக்குன்னா என்ன சொல்கிறான், குழந்தை இல்லைன்னு சொல்கிறானா, அப்போ குரு 10ல் இருந்தால் அவன் என்ன சொல்கிறான், இல்லை இன்னொரு ஜோசியர், பிரபலமான ஜோசியர் 5ல் குரு இருந்தால் என்ன சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாற்றுக்கட்டாக ஏதாவது ஒரு புது ஃபார்மேட்டு, ஏதாவது ஒன்று தெரியுமா என்னன்னு போட்டு குழப்பிட்டே இருக்காங்க. இடையில இப்போ ஏஎல்பி கூட வந்தது, 10 வருஷத்துக்கு அச்சய தேதி லக்னம் மாறணும். சத்தியமாக ஒன்றும் மாறாது, புரியுதுங்களா. அவர் வருமானத்துக்காக ஒரு ஃபார்மேட்டை தயார் பண்ணார், அதை மெருகேற்றி அற்புதமான இது பண்ணார். அவருக்கு வாழ்த்துக்கள். வெற்றி அடைஞ்ச ஜோதிடர் ஆகிட்டார். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஜோதிடத்தில் வந்து ஆன்மீகமும் ஜோதிடம் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி என்னால் ஆன் த ஸ்பாட்டில் ப்ரூவ் பண்ண முடியும். சும்மா வந்து நீங்கள் கட்டத்தை எடுத்து பார்த்தோ, அதை பார்த்து அசௌகரியத்தை பார்த்தோ, ஏதோ நிமித்தம்னு சொல்லுவோம் அடிக்கடி ஜோதிடத்தில், அதை பார்த்தோ அப்படிலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. மூஞ்ச பார்த்தாவே தெரிஞ்சிடும் எல்லா ஜோசியருக்கும். ஒரு உண்மையான ஜோதிடனுக்கு பேச பார்த்தாவே தெரிஞ்சிடும். நம்ம சொந்தங்களே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஜோதிட ஞானன்றது அளப்பெரிய விஷயம். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, 27 நட்சத்திரங்களும் சமம், 12 பாவங்களும் சமம்னு சொல்லிட்டேன். இப்போது நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை வந்து எளிமையாக எப்படி வெயிட்டேஜ் போடலாம், வெல் கனெக்ஷன் பண்ணுறது எப்படின்றது நானே இறைமார்க்கமாக SLP சிஸ்டம், சாத்தியம் லக்ன புள்ளின்னு ஒரு முறையை உருவாக்கினேன். எப்படி வெயிட்டேஜ் போகிறது, வந்ததை உடனே நம்ம நைசிர்கிய பலம், குருவை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் 3 விதமான பலன்கள், 3லேருந்து 6 விதமான பலன்கள் பொது பலனாகவே எடுத்ததுமே சொல்லலாம். எப்படி சொல்லலான்னு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். விருச்சிக லக்னத்தில் கேட்டை 3ஆம் மாதம் இல்லை 2ஆம் மாதம் ஏதோ சம்திங் ஒரு லக்னம் விழுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் புதன் மிதுனத்தில் இருக்கார். ஓகேவா? ஸோ பலன் வந்து இப்படி தான் எடுக்கணும். சும்மா அங்கே நாங்கள் அதை பார்த்தோம், குருவை பார்த்தோம், சூரியனை பார்த்தோம், அதெல்லாம் தேவையில்லை. அது அப்புறம் நம்ம பாரம்பரியம், நம்ம குருமார்கள் கொடுத்தது, அதுக்கு மேலே ஆய்வு பண்ணுறது நல்லது. லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் லக்னத்துக்கு நட்பு நேசமாயி, செவ்வாய்க்கு நேசம் இல்லைனா கூட கேட்டை நட்சத்திரத்துக்கு ஒரு நேசம், நட்பு நேசமாயி தன் சுய வீட்டில் அற்புதமாக ஆட்சி செய்கிறார். ஒரு மாநாட்டுக்கு ஈரோட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு ஜோதிட நண்பர் கேட்குறாரு, பல குருமார்கிட்ட படிச்சுட்டேன், ஜிகேட்ட கூட படிச்சுட்டேன்னு சொல்லிட்டார், டிஆர்கிட்டையும் படிச்சுட்டேன், ஏன்னா எனக்கு நீ விளக்கம் கொடு அப்படின்னாரு. நான் நடந்து போயிட்டே இருக்கேன், உடனே விளக்கம் வேணும். அதாவதுண்ணே, அட்டமாதிபதி 9ஆம் பாவாதிபதி அட்டமத்தில் இருந்தால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வருமா, எல்லாரும் சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு. அவருக்கு உடனே விளக்கம் கொடுத்தேன். நான் உன் கட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை, லக்ன புள்ளி என்னன்னு சொன்னேன். அண்ணா கேட்டேன்னாரு,
இந்த சாரநாதன் எங்கே அப்படின்னு நேராக வந்து மிதுனத்தில் இருக்கனார். பலன் சொல்கிறேன் கேளுங்க. லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் லக்னத்துக்கு நட்பு நேசமாகி 6-8 குடையும் சாரம் வாங்காமல், அவயோகி சாரம் வாங்காமல், வைநாசிக நட்சத்திர சாரம் வாங்காமல், நல்லா எழுதிக்க. பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, நிறைய மொழிக்க வேண்டாம். திரிகோணத்தில் இருந்தால் ஜாதகர் சொன்ன பணக்காரன் வீட்டில் தான் பிறந்திருப்பார், மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் தான் பிறந்திருப்பார். இல்லைன்னா செல்வந்தர் வீட்டில் செல்வந்தராக இருந்து கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் தான் பிறந்திருப்பார். அவருடைய பூர்வ புண்ணியெல்லாம் அப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த ஜாதகத்துக்கு கேட்டையில் இருக்குது லக்ன புள்ளி, சாரம் கொடுத்த புதன் விருச்சிகத்தில், சூரியன் 9ஆம் பாவாதிபதி அங்கே இருக்கார். நான் இப்போ இந்த ஒரு குழந்தை பிறந்ததுன்னா முதல்ல பலன் சொல்லுவேன். லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் 8ல் இருக்கு. குழந்தை பிறந்தது, அதாவது குழந்தை கருவில் இருக்கும்போதும், குழந்தை இல்லை கருவிலேருந்து பிறந்ததுமே உடனே தந்தைக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லுவேன், கவர்மெண்ட் வேலை. இல்லைன்னா அதுக்கு இடையான ஒரு தனியார் துறையில் நல்ல செல்வாக்கான பொசிஷனில் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கும் லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவர் புதனோட நண்பர். புதன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி செய்கிறாரு. அவரோட நண்பர் 9ஆம் பாவாதிபதி சூரியன். விருச்சிகல இருந்து 10 கூடியவரா, 10 கூடிய சூரியன் நண்பர் நெருக்கமாக போயிட்டு என்ன பண்ணாரு, மிதுனத்திலே இருந்தார். அவங்க அப்பா ஒரு பெரிய பிஓஓ இல்லை வருவாய்த்துறை அதிகாரியாக இருந்தார். பெரும்பாலும் இந்த சூரியன் புதன் அந்த இடத்துல இருந்தால் என்னென்னவா இருப்பாங்கன்னா, வருவாய்த்துறை அதிகாரி, ஆடிட்டர், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் கணக்கு போடுறவங்க, பண பரிவர்த்தனை இருக்கவங்க, தபால் துறை, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, பேப்பர் துறைங்க, இப்படி எண்ணற்ற இதில் நம்ம அதை கனெக்ட் பண்ணி சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி ஜோதிடமும் சொல்லிக்கலாம் அதில். ஸோ இந்த மாதிரி ஒரு பலனை முதல்ல செய்யும். ஒரு குழந்தை அவதரிச்சதோ, அந்த குழந்தை கரு உருவாகும் போதோ, இல்லைன்னா பிறந்த பின்போ கட்டாயம் அவங்க அப்பாவுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இல்லைன்னா அதுக்கு இடையான அரசாங்க வருமானங்கள் இருக்கிற மாதிரி பெரிய செல்வாக்காக இருப்பாங்க. கண்டிப்பாக புரியுதுங்களா? அடுத்து 2ஆவதாக ஒரு பலன் பண்ணுவார். லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவன் யார்? புதன். இந்த குழந்தை அவதரித்தது முதல் 10 வருடத்தில் அவன் மாமன் பணக்காரன் ஆகிடுவான். இதான் 2வது பலன். இப்போ எந்த கிரகத்தையும் நம்ம பார்க்கல, லக்னாதிபதி செவ்வாயே பார்க்கல. 2வது பலன் கண்டிப்பாக லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் புதன் காரகம் என்றதுனால மாமன் உடனே பணக்காரன் ஆகிடுவார். 3வது பலன், குழந்தை வளர்ந்து ப்ராப்பராக படிக்கும். நல்ல முறையில் வளர்ந்ததுமே குழந்தைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். என்கிட்ட கேட்ட ஜாதகருக்கும் அதே நிலைமை தான். அவரும் வந்து பேங்க்கில் ஒரு அதிகாரியாக இருந்தார். இது அவர்கிட்ட கேட்டு நான் சொல்ல, அது நான் அவர் சட்டையை பார்த்தே பலன் சொன்னேன், அது வேற விஷயம். இருந்தாலும் ஜாதக ரீதியான தெளிவான விளக்கங்கள் வேணும். இதுதான் அந்த லக்ன புள்ளியோட பாயிண்ட். அப்போது லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் லக்னத்துக்கு நட்பு நேசமாகி 6-8 குடையவன் சாரம் வாங்காமல், அவயோகி சாரம் வாங்காமல், புரியுதுங்களா, வைநாசிக நட்சத்திர பாத சாரம் வாங்காமல், கண்டாந்திர பகுதியில் கடைசி பாதத்தில் இல்லாமல் இருந்துட்டா ஜாதகர் உண்மையாகவே திரிகோணத்தில் இருந்தால் அவர் உண்மையிலேயே கோடீஸ்வரன் பையன்தான். கேந்திரத்தில் இருந்தால் ஜாதகர் மிடில் கிளாஸில் பிறந்தாலும் செல்வாக்கா பிறந்து தன் சுய முயற்சியால் கோடீஸ்வரன் ஆவார். இதை நான் நோட் பண்ணிங்க. 1, 4, 7, 10 லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் தான் தன் சுய முயற்சியில் கோடீஸ்வரன் ஆவான். அவன் படித்தாலும் சரி, படிக்காட்டியும் சரி, என்ன பண்ணாலும். இதுக்கும் நிறைய மனிதர்கள் இருக்காங்க. நீங்கள் ஜாதகத்தில் எடுத்து போட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும். புரியுதுங்களா? கேந்திரத்தில் இருந்தா 6, 8, 12 இருந்தா நார்மலாக இருப்பாங்க. 6, 8, 12 லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் தான் நார்மலாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அதுக்காக அறிவு இல்லைன்ற அர்த்தம் இல்லை. எல்லா அறிவும் இந்த 3 பேர்த்துக்கிட்டயுமே இருக்கும். ஆனால் அவங்க திறமை வெளியே தெரியக்கூடாதுன்றது இறைவனுடைய பிம்பம். ஸோ அதான் முன்ஜென்ம கர்மா. அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா அறிவு இருந்து நான் இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க. பல கிரகங்கள் வந்து எப்படி நீங்கள் எப்படி சொல்கிறது, குரு வந்து பார்த்தாலும் சரி, வேறு எந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் 6, 8, 12 மறைஞ்சவங்களை சீக்கிரம் வந்து டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வாய்ப்பு கிடைக்கும், அந்த நேரத்துக்கு இவங்க லேட்டாக போவாங்க. அதனால் அதுவும் போயிடும். ஸோ இந்த மாதிரி 3 விதமான பலன்கள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜாதகத்தை 3 விதமாகவும் பிரிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பேசுகிற நேரத்துக்கு வந்து நட்சத்திர பாதம் ஆயில்யம் 1ஆம் பாதம் அற்புதமான ஆதிசேஷன் பாதத்தில் ராகுவோட வடிவத்தில் என்னை பேச வச்சிட்டாரு. நிறைய புதையல் ரகசியம்லாம் வெளியே வர்றதுக்காக. குரு பார்த்தீங்கன்னா உத்தம திரேகானத்தில் எங்கள் அண்ணன் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். உத்தம திரேகானத்தில் அழகாக அவருடைய சுயசாரத்திலே இருக்கார். இப்போ சோபன யோகம், யோகாதிபதி புதன். புதன் கரெக்டாண்ணா?
ஸோ புதன். அதனால் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நுட்பமான விஷயங்கள் பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் பாயிண்ட்டை நோட் பண்ணிங்க. ஏன்னா ஏடா எடுத்து பலன் சொல்ல முடியாமல் முழிச்சிட்டு இருக்கிறத விட எடுத்ததுமே சொல்லலாம். மீண்டும் ஒரு உதாரணம் சொல்லுவோம். சிம்ம லக்னம். ஒரு பெரிய ஜோதிடர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. சிம்ம லக்ன நீங்கள் கட்டலாம் வேண்டாம், நான் என் லக்ன புள்ளி வச்சு பலன் சொல்கிறேன். ஏன்னா லக்ன புள்ளிக்கு பலன் யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. எப்படி சொல்லுவாங்கன்னா, லக்ன புள்ளிக்கு சார் வந்துட்டா இவர் அந்த குணாதிசயத்தில் இருப்பார். சத்தியமாக இருக்க மாட்டாங்க. யார் ஒரு மனிதர் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறானோ அதுதான் அவனுடைய குணாதிசயங்கள். அதோட சேர்ந்து அவனுடைய தந்தை தாய் வழி கர்மாக்களுடைய 25%, அவனுடைய மூதாதையர்களுடைய தன்மை அவங்க பண்ண கர்மா அதோட 25%, இந்த நட்சத்திரத்தோட 25%, அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்த பாவம் அது என்ன பாவம் அதோட 25%, இப்படி 4 கூறுகளாக 100% அவனுக்கு குணாதிசயம் இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? ஒரே கேட்ட நட்சத்திரம் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில குணங்கள் ஒன்றா இருக்கலாம், ஆனால் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு வீட்டில் ஒரு கேட்ட நட்சத்திரம் அமைதியாக இருக்கும், இன்னொரு வீட்டில் கேட்ட நட்சத்திரம் வாயாடும், இன்னொரு வீட்டில் கேட்ட நட்சத்திரம் அவங்க ஃபேமிலியில் ஒரு மாதிரி லவுடாக பேசுகிறாங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணும். ஸோ யதார்த்தமான வெல் கனெக்ஷன்னா சீரியஸாக சொல்கிறேன், இதுதான் உண்மை. ஒரு நட்சத்திரம் பார்த்துட்டா இப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு இப்போ கூட 30 மணி நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க எங்கள் நண்பர்களே. ஆனால் அப்படி இல்லை. ஒரு நட்சத்திரம் அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாப்படி தீர்மானிக்கப்படுகிறதுன்றது தான் உண்மையான விளக்கம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லக்ன புள்ளிக்கு இப்போ மீண்டும் ஒரு உதாரணம் தரேன். சிம்ம லக்னம் பூர்வ லக்ன புள்ளின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணம். ஸோ லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் சுக்கிரன் திரிகோணத்தில் இருக்கார். முதல்ல சொல்லிடலாம், நீங்கள் ஒரு பணக்கார குடும்பமா, பெரிய குடும்பமா, செல்வந்த குடும்பமா, பூர்வீகமே பணக்காரங்களா? ஆமாண்ணா ஆமாண்ணோ. நான் அப்படியே சொல்லியிருக்கேன். உங்கள் சொந்தக்காரங்களாம் கவர்மெண்ட் வேலை இருப்பாங்க, உங்கள் மாமனார் கவர்மெண்ட் வேலை இருப்பார், உங்கள் அப்பா கவர்மெண்ட் வேலை இருப்பார் அப்படின்னு சொன்னேன். சுக்கிரன் அங்கே தான் இருந்தது அவங்களுக்கு திரிகோணத்தில். அப்படி ஆமாண்ணா எல்லாமே உண்மை தான் அப்படின்னாரு. உங்கள் வீட்டுக்காரன் கவர்மெண்ட் வேலை தான் இருப்பாருன்னு. ஏன்னா அமைப்பு இப்போ ரஜினிக்கே சிம்ம லக்னம் 5ல் சுக்கிரன் புதன் கரெக்டு தானே? 5ல் சுக்கிரன் புதன். ஸோ அற்புதமான பலனை செய்யும். அதனால் ஒரு இதை பார்த்ததுமே நீங்கள் டிசைட் பண்ணலாம். நிறைய ஜாதகம் பார்த்துக்கிறோம். மகர லக்னம் உத்திராடம் 3ஆம் பாதம். ஸோ உத்திராடம் 3ஆம் பாதத்துக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் 6ஆம் பாவத்தில் மிதுனத்தில். நம்மளாலும் சொல்லியிருப்பாங்க உடனே 6ல் போச்சு அவ்வளோதான் எதுவுமே இல்லை அப்படின்னு, அந்த வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படின்னு. அப்படிலாம் எதுவும் இல்லை. உங்கள் அப்பா ஒரு ஏஐயாக இருப்பார். பவர் செவ்வாய், அங்கே செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது. சூரியன் போய் செவ்வாய் நின்னா கண்டிப்பாக பவரு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோ, அக்கௌண்ட்ஸோ, ஆடிட்டிங் ஏதோ ஒன்று உள்ளோட இருந்துடும். அவருடைய காரகத்துவம் எல்லாம் உள்ள வேலை செய்யும். ஆமாம், உடனே தோல் சம்மந்தமான கனெக்ட் இருக்கலாம். ராகு இருக்கார் அங்கே, டிரான்ஸ்போர்ட்மெண்ட்டிங் இருக்கலாம், குரு மாதிரி இருக்கிற விஷயங்களும் இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷன் கல்வித்துறை இது மாதிரியும் இருக்கலாம். இந்த 3 சாரம் பேசும். உடனே உங்கள் அப்பா ஒரு ஏஐயாக இருப்பார், பெரிய வசதியாக. அந்த காலத்திலே 50,000 சம்பளம் வாங்கியிருப்பாங்க. சத்தியமாக அதான் உண்மைனா அப்படின்ச்சு. அவங்க ஜாதகம் வெறும் லக்ன புள்ளி தான் சொல்லிச்சு. புரியுதுங்களா? அப்போ அப்பாவுக்கு 6ஆம் இடத்துலேருந்து எப்படி வேலை கிடைக்குன்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன், லக்ன புள்ளி அற்புதமாக வேலை செய்யுதுங்க. அட் த சேம் டைம் லக்னத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னென்ன நீங்கள் நார்மலாக நீங்கள் எந்த குருகுநாதர்கிட்ட படிச்சிங்களோ அது எல்லா விஷயத்தையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி இன்னும் சிறப்பாக நீங்கள் இறை மார்க்கமாக ஆய்வு செய்து நிறைய பலன்கள் சொல்லலாம். புரியுதுங்களா? எண்ணற்ற பலன் சொல்லலாம். அதனால் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி, இந்த மாதிரி ஒரு எஸ்எல்பி சிஸ்டம் முறையில் நீங்கள் நிறைய பலன்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் அடுத்தடுத்து வகுப்புகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். மிக எளிமையான முறையில் எடுக்கிறோம். இப்போ 8ஆம் தேதி திருவண்ணாமலை எடுக்கிறோம். அடுத்தடுத்து சென்னை, பாண்டிச்சேரி. நம்ம ராமலிங்க ஐயாவும் 1 வருஷமாக கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எளிமையான முறையில் இது நான் வர்த்தக ரீதியாக பண்ணலை, இறை மார்க்கமாக ஜோதிடர்களை சீர்திருத்தம்னு இறைவன் சொன்னதனால் ஜோதிடத்துக்கு உள்ளே வந்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே இந்த கஷ்டம் வந்துச்சு அந்த கஷ்டம் வந்துச்சு அதனால் ஜோதிடம் வந்தேன், அப்படி வரவே இல்லை. இறைவன் கொடுத்த திரிகோணம் கேந்திரம் எல்லாம் இறைவன் கொடுத்துட்டான். என்கிட்ட பெரிய குருநாதர்கள் எதுவும் ஒன்றுமே இல்லை. தொட்டெடுத்த குருநாதர் உத்தண்டி, அதுக்கப்புறம் நம்ம சாரத்தை நல்லா புகுத்தின ஒரு கரூர் சுப்பிரமணியன். மேற்கொண்டு எனக்கு வேதாங்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தவர் திரு பிஎஸ் ராமநாராயணன் சொல்லி, அந்த குருமார்களையும் இங்கே வந்திருக்கிற அனைத்து குருமார்களையும் வணங்கி, நம்ம முகுந்தன் முரளி ஏற்கனவே ஆசிரியராக இருக்கார், அவரையும் வணங்கி, சின்ராசனையும் வணங்கி, திருச்செங்கோடு ராஜசங்கரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிங்க, 90923. சாத்தியம் சங்கர், எல்லாம் சாத்தியம், நான் உங்கள் சாத்தியம். ஸோ எழுதிக்கங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஜோதிடம் ஒரு கடல்னு சொல்லிட்டு கடல் அவ்வளோ பெருசாக இருக்குது எப்படா பார்த்துன்னு யோசிக்கக்கூடாது. ஒரு ஜோதிடத்தில் முழுமையாக பலன் சொல்லணும்னா ஜோதிடம் கடல்னு சொல்லிட்டு கடலில் இருக்க எல்லா உபகரணங்களையும் படித்து சொல்லணும்னா அது மாதிரி ஜீனியஸ் நம்மகிட்ட இருக்காங்க. அதெல்லாம் படித்து சொல்கிறதுக்குள்ள நம்ம வயசு போயிடும்.